வணக்கம். ஹெய்ம்ஸ் லாபியில் இன்றைக்கி இன்னொரு கீட்டோ ரெசிபி பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் சாசேஜ் வச்சு நீங்கள் வீட்டில் பண்ண சிக்கன் சாசேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா கடையில் வாங்கினா அந்த ஃப்ரெஷ்ஷானதை எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ப்ராசஸ்டு மீட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷான சிக்கன் சாசேஜ் நான் இன்றைக்கி 2 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் சாசேஜில் ஆல்ரெடி கொஞ்சம் காரம் ஃப்ளேவர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் ஹாட் இட்டாலியன் சிக்கன் சாசேஜ் தான் வாங்கியிருக்கேன். இது நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் வந்து 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம வாங்கின அந்த சிக்கன் சாசேஜை அதில் போட்டுருங்க. அந்த எண்ணெயில் இந்த சிக்கன் சாசேஜ் நல்லா பிரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்தில் அந்த வெளியில் இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி குக் ஆகிடும். இது என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம இதுலேயே இது இரும்பு கடாயின்றதுனால நான் இதுலேயே வச்சு கத்தி வச்சு கட் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நம்ம கட்டிங் போர்டில் எடுத்துகிட்டு பீசஸ் போட்டுட்டு மறுபடியும் பேனில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். இப்போது உள்ளே மீட் நல்லா குக் ஆகணும் இல்லையா, அதனால தான் நான் இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த உள்ளே இருக்கிற மீட்டும் நல்லா குக் ஆகி இந்த சாசேஜோட எல்லா சைட்ஸும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கோங்க. ஓவர் குக் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரஃப் ஆகிடும். இதை ஒரு பேனில் தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போது அதே பேன்லேயே இன்னொரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டர் வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது அப்புறம் வெங்காயம். இந்த பூண்டு வெங்காயம் இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மற்ற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இதில் எல்லா விதமான காய்கறிகளுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பர்டிகுலராக இது 4 மட்டும் சேர்க்குறேன். மஷ்ரூம், கேரட், கொஞ்சம் ப்ரொக்கோலி, அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் காலிஃப்ளவர். ப்ரொக்கோலியும் காலிஃப்ளவரையும் மட்டும் கொஞ்சம் தனியாக சுடு தண்ணியில், ஒரு நார்மல் சுடு தண்ணியில் அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் சேருங்க. தேவையான உப்பு சேர்த்து எண்ணெயில் இதை வதக்கிக்கோங்க. இந்த காய்கறி வந்து ஒரு சிலருக்கு வந்து அது பாதி வெந்திருந்து கொஞ்சம் அப்படி கடித்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பிடிக்கும். அப்படி பிடிக்கிறவங்க இதை அப்படியே வதக்கிக்கிட்டே நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் குக் பண்ணி எடுத்துருங்க. நல்லா வேக வைக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு 2லேருந்து 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைங்க. இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சு. இதுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். காரத்துக்கு நான் ஹாட் சாஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா பெப்பர் பொடி கூட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சாசேஜ், ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இட்டாலியன் சீசனிங் ஹர்ப்ஸ் சேர்க்குறேன். இதோட கொத்தமல்லி இல்லைன்னா பார்ஸ்லி லீவ்ஸ் ஏதாவது ஒன்று அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் இதை நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சிக்கன் சாசேஜ் அண்டு காய்கறிகள் ஸ்டர் ஃப்ரை வந்து ரெடி. இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு மீல்னு நான் சொல்லுவேன். நீங்கள் லேட்டாக லஞ்சு சாப்பிட்றதா இருந்தாலும், இல்லை லஞ்சுக்கு ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க கீட்டோ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்குமே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து பர்சனலி வந்து இந்த சாசேஜ் வந்து காலையில் சாப்பிட்டேன் அப்படின்னா லஞ்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நான் ஒரு தான் நைட்டு சாப்பிட்ற வரைக்குமே எனக்கு பசிக்காமல் இருக்கும். சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் ஏதாச்சும் ஹெல்தி சீட்ஸ் ஆர் நட்ஸ் போட்டுட்டு சீஸ் ஏதாவது காம்பினேஷனுக்கு வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இந்த சிக்கன் சாசேஜ் அண்ட் வெஜிடபிள் ஸ்டர் ஃப்ரை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹெய்ம்ஸ் லாபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.